காலையில் நம்முடைய சிந்தனைக்காக ஒரே வசனம், முதலாவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 37வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 37வது வசனம். பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நம்முடைய ஆண்டவருடைய மகத்துவமான ஒரு குணாதிசயம் என்று சொன்னால், நம்ம எல்லாரிடத்திலும் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த காரியத்தை சொல்லலாம். யார் வேண்டுமானால் அவரிடத்திலே வரலாம். அவர் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். யார் வேண்டுமானாலும், யார் வந்தாலும் அவரை, அந்த மனுஷனை ஆண்டவர் புறம்பே தள்ளுவதில்லை. நீ வராத, போயிரு, நான் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல போகிறதில்லை. அவரே வர வேண்டாம் என்று சொல்வது போல சொல்லி இருந்தாலும் கூட அவன் வருவானானால் அவனை அவர் என்ன பண்ணுகிறார்? ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். இதுதான் அற்புதமான ஒரு காரியம். ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு தெய்வம், ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் தெய்வங்கள், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தெய்வங்கள். சில தெய்வங்களை சிலர் வணங்க முடியாது, சில கோயிலுக்குள்ளே சிலர் புகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரிவினைகள், தெய்வமே மனிதனை பிரித்திருப்பது போல சிலர் தலையிலிருந்தும், சிலர் தோளிலிருந்தும், சிலர் இடுப்பிலிருந்தும், சிலர் பாதத்திலிருந்தும் உண்டானார்கள் என்று சொல்லி சரித்திரத்தை எழுதி வைத்து மனுக்குலத்தை பங்கு போட்டிருக்கிற மனிதர்கள். ஆனால் நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால், அவருடைய சாயலிலே நம்மை உண்டாக்கினார். நம்மை உண்டாக்கும் பொழுதே வேறொரு ரூபமாக அவர்களை நம்மை உண்டாக்கவில்லை, தமது சாயலிலே உண்டாக்கினார். அது மட்டுமல்ல, நம்மை தேடி வந்த பொழுது நமது ரூபத்திலே அவர் இந்த பூமியிலே வந்தார். அது மட்டுமல்ல, யார் வேண்டுமானாலும் அவரிடத்திலே வரலாம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். அந்த ஒரு காரியத்தை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். வேதாந்தத்திலே நாம் பார்க்கும் பொழுது சில மனிதர்கள் அவரிடத்திலிருந்து, அதாவது விரட்டப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் இன்றைக்கு நாளிலே பார்க்க போகிறோம். யாரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்லை அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய சமூகத்திலிருந்து அவர்கள் விலக்கப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. பேதுரு ஆண்டவரை மறுதலித்தான். அந்த போதை எடுத்து வாசிக்கலாம். மத்திய 26வது அதிகாரம், அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். பேதுரு செய்தது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. உம்மோடு கூட மரிக்கவும் நான் ஆயத்தமாயிருக்கேன் என்று சொன்னது பேதுரு. எல்லாரும் உம்மை விட்டு பின்வாங்கினாலும் நான் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று சொன்ன பேதுரு, சூழ்நிலைகள் மாறின போது அவன் வேறு விதமாய் நடந்து கொள்ளுகிறான். மத்தேயு 26வது அதிகாரம் 70வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் சொன்ன முதல் காரியம், நீ இயேசுவோடு கூட இருந்தவர் என்று சொல்லி எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அங்கே சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவன் சொல்லுகிறான், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான் சொல்லப்பட்டு 70ஆம் வசனத்தில். மறுபடியும் இன்னொரு இடத்திலே வேறொருத்தி அங்கே அவனை பிடிக்கிறான். நீ இயேசுவோடு கூட இருந்தவன் தானே என்று சொல்லி 72வது வசனம். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு, அதாவது சத்தியம் பண்ணி மறுபடியும் மறுதலித்தான். 70ல் வாசிக்கும் போது, நீ சொல்றது என்னன்னே எனக்கு புரியலையே அப்படி சொல்லிட்டான். மேலோட்டமாய் சொன்னது போல இருக்கு. 72ல் வாசிங்கன்னா, சத்தியம் சத்தியமா நான் சொல்றேன், அந்த மனுஷனை நான் அறியேன். என்ன வார்த்தை பயன்படுத்துகிறார்? அவரையும் கூட மரியாதை பயன்படுத்தல, அந்த மனுஷனை என்று சொல்கிறான். மறுபடியும் வேறொருவன் வேறொரு இடத்திலே பேதுருவை பிடிக்கிறான்.
உன் பேச்சே தெரியுது, நீ யாருன்னு சொல்லி தெரியுதுன்னு சொல்கிறான். 74வது வசனம். அப்பொழுது பேதுரு சொல்கிற காரியம். அப்பொழுது பேதுரு அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சொல்லப்பட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவன் ஆண்டவரை எப்படி மறுதளித்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இதான் முந்தின இரவிலேயே அவனை எச்சரிக்கிறான். நீ என்ன மறுதளிப்பான்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், இல்லை இல்லை அப்படிலாம் செய்ய மாட்டேன். ஆண்டுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் கூட பேதுருவை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரானா? ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, என் ஆடுகளை மெய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று சொல்லி தம்முடைய பணியை அவன் கையிலே அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் யாரையுமே தள்ளுகிறது இல்லை. எப்பேற்பட்ட மனுஷனையும் அவர் தள்ளுகிறது இல்லை. அதுதான் அற்புதமான ஒரு காரியம். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட மனிதர்கள் 27வது அதிகாரம், மத்திய 27வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அவளை பார்த்து 2 பேரும் அவரை நிந்தித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 27:44 வாசிப்போமானால், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அப்படியே அவரை நிந்தித்தார்கள். அதான் எவ்வளவு மட்டமாக அவரை கேலி செய்ய முடியுமோ அவ்வளவு மட்டமாக அவரை கேலி செய்தார்கள். நிந்தித்தார்கள் என்ற பதம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதிலே ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்த பொழுது ஆண்டவர் அவனை என்ன பண்ணினான்? ஏற்றுக்கொண்டார். 100க்கு அதிபதியை பார்ப்போமானால், ஆண்டவர் அந்த மனுஷனையும் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். ஆனா அந்த மனுஷன் தான் நிச்சயமா எல்லாவற்றுக்கும் என்ன, அவன் தான் காரணம். சிலுவையை தூக்க வைத்து அவரை அழைத்து கொண்டு வந்து அவரை சிலுவையிலே ஆணிகளினால் அடித்து அவன் தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பாக இருந்திருக்க வேண்டும். ஆனா அந்த மனுஷனையும் ஆண்டவர் தம்மிடத்தில் வருவதற்கு அவர் தடை பண்ணவே இல்லை. இதெல்லாமே அற்புதமான ஒரு காரியம். இந்த காலையில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம் சொன்னா, யார் வேண்டுமானாலும் ஆண்டவரிடத்திலே வரலாம். ஆனால் சிலர் மட்டும் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து விரட்டப்பட்டார்களே அல்லது துரத்தப்பட்டார்களே. காரணம் என்ன? நாம் காரணமா அவர் காரணமா என்பதை இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதாந்தத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது யார் வேண்டுமானாலும் அவரிடத்திலே வரலாம். அது யார் கையில இருக்குன்னு சொன்னால் நம்முடைய கையில் இருக்கிறது. அவரை வேண்டாம் என்றும் சொல்லலாம், அவரை நிந்திக்கவும் செய்யலாம், அவரை தூரத்திலிருந்து பின்பற்றலாம், அல்லது அவரோடு கூட நெருக்கமாக நாம் இருக்க முடியும். அவருடைய கருத்திலே நாம் பயன்பெற முடியும். யாரையும் நானும் நீங்களும் காரணம் சொல்ல முடியவே முடியாது என்று சொன்னால் நம்முடைய தேவன் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். நான் வாலிபரோடு கூட பேசும்போது நான் பகிர்ந்து கொண்டே இருந்தாலும் கூட எல்லாரோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காயினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவன் செய்த காரியம் நமக்கு தெரியும். ஆனா அவன் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள். 4வது அதிகாரம் 14வது வசனம். காயின் அவனுக்கு கிடைத்த சிலாக்கியம் என்ன? தேவனால் உண்டாக்கப்பட்ட ஆதாம் ஏவாளுடைய பிள்ளை, முதல் மனிதன். வேதாந்தத்திலே அவனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் ஆண்டவரிட்டு விலகுகிறவனாக இருக்கிறான். 14ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்தை விட்டு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாக இருப்பேன் அப்படி சொல்கிறான். என்னை துரத்தி விடுகிறீர் என்ற பதம் பயன்படுத்தப்படுது. ஆண்டவர் அந்த மனுஷனை துரத்தினாரா? ஓடுன்னு சொல்லி தோட்டத்திலிருந்து அவங்க அப்பா அவங்க அம்மாவையும் வெளியே அனுப்பினார். 24ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். அதாவது 3வது அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவர் மனுஷனை துரத்தி விட்டு, அதே வார்த்தை 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே காயின் பயன்படுத்துகிறான், நீர் என்னை துரத்தி விடுகிறீர் என்று சொல்லி. இது உண்மையா? நான் இதை பற்றி யோசித்து பார்க்கும்போது தேவன் காயினை துரத்தினாரா, தள்ளினாரா, சபித்தாரா என்று சொல்லி பார்த்தால் அந்த அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா காயினை தேவன் துரத்தவில்லை அல்லது சபிக்கவில்லை, காயின் தான் அதை சம்பாதித்தான். அதான் உண்மையான ஒரு காரியம். பாவத்தின் சம்பளம், பாவத்தின் கூலி மரணம். தேவன் நம்மை சபிக்கிறதில்லை. அவரிடத்திலிருந்து சாபமோ தீமையோ வருகிறதே கிடையாது. வேதம் அப்படிதான் சொல்லுது.
எல்லா நன்மையான ஈவுகள் தான் தேவனுடைய சமூகத்தில் நமக்கு இறங்கி வருகிறதாம். அவரிடத்திலே தீமை என்பதே கிடையாது. தேவன் என்னை சபித்து விட்டார் என்று சொல்வது சரியான வார்த்தைகள். அவர் யாரையும் சபிப்பது கிடையாது. ஆண்டவர் ஆதாமை ஏவாளை பார்த்து சொன்னார், நீ இந்த பழத்தை சாப்பிடுகிற நாளிலே சாவாய். அது அந்த செயலினுடைய விளைவு, அது அந்த செயலினுடைய கூலி. அது ஆண்டவர் அவனுக்கு மரணத்தை கொடுக்கவில்லை, ஆனால் அவர்களே அதை என்ன பண்ணுகிறார்கள்? சம்பாதித்தார்கள். அதுதான் உண்மையான ஒரு காரியம். அதனுடைய விளைவுதான் அங்கே மரணத்தை அவர்கள் சம்பாதித்தின் விளைவுதான் அநேக விதமான வேதனைகள். ஆண்டவர் அங்கே கூறுகிற சாபங்கள். ஆண்டவர் அவர்களை சபிக்கவில்லை. ஆண்டவர் சொல்றார், நீ வேதனையோடு கூட பிள்ளை பெறுவாய், நீ வேர்வையோடு கூட நீ என்ன பண்ணுவாய்? பயிரிட்டு சாப்பிட வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் விளைவாக இருக்கிறது. ஆண்டவர் யாரையுமே சபிக்கவில்லை. இந்த 4வது அதிகாரத்தில் வருகிற காயினுடைய வாழ்க்கையை பார்ப்போமானால், ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக அவனோடு கூட இடைப்படுகிறார். அவன் தவறு செய்த பொழுது அவனிடத்திலே ஓடி வருகிறார், அவனிடத்தோடு கூட பேசுகிறார். 5ஆம் வசனத்தில் 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே 5ஆம் வசன கடைசியில் எரிச்சல் உண்டாயிற்று, அவன் முகநாடி வேறுபட்டது, உடனடியாக ஆண்டவர் இறங்கி வருகிறார். வாசிக்கிறேன் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? எதற்காக ஆண்டவர் பேசுறார் நினைக்கிறீங்க? எதற்காக காயினோடு கூட வந்து பேசுகிறார்? அவன் முகநாடு வேறுபட்டா அவருக்கு என்ன? இவன் கோபப்பட்டால் அவருக்கு என்ன? சொல்லுங்களேன். அவன் அடுத்து என்ன செய்ய போகிறான்? கொலை செய்ய போகிறான். கொலை செய்வானால் அடுத்து அவனுக்கு வரப்போறது என்ன? பழி அவன் மேலே சுமரும், பாவம் அவன் மேலே வரும், அதனாலே அவனுக்கு சாபங்கள் வரும், அவன் வாழ்க்கை ஏதோடு கூட அழிந்து போக போகுது. எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர் இறங்கி வந்து காயினோடு கூட என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்பது பார்க்கலாம் 7வது வசனத்துல. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அதான், நீ எனக்கு விருப்பமானது நீயும் செய்வாயானால் உன்னை நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறது இல்லையா? உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறது இல்லையா? அப்ப ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், பாவம், அதான் நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஆண்டவர் தெளிவாய் எச்சரிச்சிட்டார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறது அதுதாங்க. இதை செய், இதை செய்யாதே என்று சொல்லி அவர் தெளிவாக நம்மை வழி நடத்தி வருவதன் காரணம் என்ன சொன்னார்? நாம் எதை செய்ய போகிறோமோ அதனுடைய கூலியை நாம் பெற்றுதான் ஆக வேண்டும். எதை விதைக்கிறோமோ அதை அறுத்துதான் ஆக வேண்டும். தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டே வருகிறார். நீ இதை செய் என்று சொல்லுகிறான். அவருக்கு லாபம் உண்டாவதற்காக அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. நான் தீமையை செய்வேனே, ஆனால் தீமையை நான் அறுக்க வேண்டியதா இருக்கும். தேவன் யாரையுமே வேண்டாம் என்று சொல்லி துரத்துகிறவர் அல்ல. சொல்லப்போனா அவர் துரத்திட்டே இருக்கிறார். எதுக்காக துரத்துறாரு? அவன் தன் ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாது, நான் அவனை ஆசீர்வதிப்பதை அவன் இழந்து விடக்கூடாது என்பதற்காக அவனை துரத்துகிறார். மறுபடியும் மறுபடியுமாய் அவனோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் தெளிவா 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீயும் நன்மை செய், நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தம்பியை ஏற்றுக்கொண்டது போல நான் உன்னையே ஏற்றுக்கொள்வேன் என்பதை அங்கே தெளிவாய் சொல்லுகிறார். 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, காயின் தன் கோபத்தை விட்டது போல தெரியவில்லை. அது மட்டும் இல்ல, 8ஆம் வசனத்தை வாசிக்கிறப்பாங்களா, திட்டமிட்டு கொலை செய்கிறவனாய் இருக்கிறான். காயின் தன் சோதனாகிய ஆபேலோடு கூட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ஒன்று, கோபத்தை மாற்றிக்கல. சரி, நமக்கு தெரிந்த சம்பவம், அதனால கவனிக்காம இருக்காதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் வந்து தேவனுடைய எச்சரிப்பை நம்ம என்ன பண்றோம்னா ரொம்ப ஈஸியா தள்ளி விடுகிறோம். கோபமா தான் இருக்க வேண்டும் சொல்லி அவசியம் இல்லை. சிறு சிறு காரியங்களா இருக்கலாம். தேவன் நம்மோடு கூட பேசும் பொழுது, அவர் பேசுகிறார் என்று சொன்னாலே அவர் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல. ஏன்னு சொன்னால் அவருக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்க போகிறது என்பது அவருக்கு தெரியும். ஆனாலே அவர் நம்மோடு கூட பேசும் பொழுது ரொம்ப கவனமாய் நாம் கவனித்து ஆக வேண்டும். ஆனால் காயின் கவனிக்கவில்லை. அவன் கோபத்தை தக்க வைக்கிறான். அவனுடைய கோபத்தை நியாயம் என்று நினைக்கிறான். அவனுடைய கோபம் அவன் பட்டுதான் ஆக வேண்டும் என்று நினைக்கிறான்.
அதனாலே அவன் திட்டமிடுகிறவனாக இருக்கிறான். அதான் 8ஆம் வசனம் துவக்கத்திலே, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். எதற்காக பேசினான்? நன்மை உண்டாக அல்ல, தான் திட்டமிட்டதை அவன் நிறைவேற்றுவதற்காக பேசுகிறான். ஆனால் தெரியாமல் செய்தேன் என்று சொல்வதற்கு அங்கு ஒன்றுமே இல்லை. அவன் தெரிந்து திட்டமிட்டதை செய்கிறவனாய் இருக்கிறான். மூன்றாவதாய் பார்க்கும் பொழுது அவன் அங்கே 9ஆம் வசனத்திலே மறைக்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் காயினை பார்க்க இருக்கிறான், சகோதரன் ஆபேல் எங்கே என்று சொல்கிறான். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனாகிய சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று சொல்லுகிறான். 3 காரியங்கள் நடைபெறுகிறது. ஒன்று, கோபத்தை மாற்றிக்கொள்ளவில்லை, ஆண்டு சொன்னதை மாற்றிக்கொள்ளவில்லை. நீயும் நன்மை செய், ஏன் கோபப்படுகிறாய், ஏன் முகநாடி வேறுபடுன்னு சொன்ன பொழுது அவன் அதை எடுத்துக்கொள்ளவில்லை, பதிலாக கோபத்திலே தொடர்ந்து போகிறான். இரண்டாவதாக அவன் திட்டமிடுகிறவனான் கொலை செய்வதற்காக. மூன்றாவதாக மறைக்கிறவனாக காணப்படுகிறான். 10ஆம் வசனத்துக்கு வருவோமானால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன செய்தாய்? என் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பாவம் மறைக்கப்படவே முடியாது, தவறு மறைக்கப்படவே முடியாது. அது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது, அது சத்தமிடுகிறதாக இருக்கிறது. ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் சோதோமின் கொமோரோவினுடைய கூக்குரலை பற்றி பேசுகிறார். 18வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோரோவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டினேன், அதன் கூக்குரலின்படியே அவள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். கூக்குரல். அப்ப பாவம் யாரை நோக்கி கூப்பிடுகிறது? அதாவது தீமைகள் யாருக்கு அது செய்யப்படுகிறதோ அந்த ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. என் அதிகாரத்தினாலே அதை மூட முடியுமானா மூட முடியாது. என்னுடைய சாதுரியத்தினாலே அதை மறைக்க முடியுமானா மறைக்கவே முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். அதை தான் ஆண்டவர் 11வது வசனத்தில் சொல்லுகிறார். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம், நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம மறந்துடலாம், ஆனா தேவன் மறக்க போகிறது இல்லை. பாவம் அது மறைக்கப்படவே முடியாது. இப்பொழுது உன் சகோதரனாகிய இரத்தத்தை, உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையில் வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு கேட்கிறேன், ஆண்டவர் நீ சபிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொன்னதுனால இவன் சாபம் ஆயிட்டானா? ஆண்டவர் ஒரு உண்மையை இங்கே சொல்கிறாரா? உண்மையை சொல்றார், ஒரு ட்ரூத். அது ஆண்டவர் ஆண்டவர் ஏற்கனவே நீ சாவாயின்னு சொல்லி ஏவாள்கிட்ட சொல்கிறான், ஆதாம்கிட்ட சொல்கிறான். அதே போல அவங்க மரித்தார். அதே போல இங்கே காயின் எடுத்து சொல்கிறார், உன் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும், அது உன்னை பற்றி கொள்ளுன்னு சொல்கிறார். அதே தான் நடந்துருச்சு. ஆண்டவர் சபிக்கலைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் யாரையும் சபிப்பது கிடையாது. அதனால்தான் உபாகமத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஆசீர்வாதத்தை உனக்கு முன்பதாய் வைக்கிறேன், சாபத்தை உனக்கு முன்பதாய் வைக்கிறேன். நீ ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வாயானால் இதெல்லாம் உன் வாழ்க்கையில நடைபெறும். சாபத்தை நீ எடுத்துக்கொள்வாயானால் இவையெல்லாம் நடைபெறும் சொல்கிறார். அதே போலதான் ஆண்டவர் இந்த இடத்துல சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னதுனாலே அவன் சாபமாய் மாறவில்லை. அவன் சாபமானதை செய்ததினாலே இவனுக்கு சாபம் வருகிறதா இருக்கிறது. சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதான் உண்மையான ஒரு காரியம். தேவன் காரணம் அல்ல. ஆண்டு சொல்கிறார் 11ஆம் வசனத்திலே சபிக்கப்பட்டிருப்பாய் சொல்கிறான். 12ஆம் வசனத்திலே நீ நிலத்தை பயிரிடும் போது அது உன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியின் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றான். இதுதான் ஒரு பயங்கரமான ஒரு சாபமாயிரும். சபிக்கப்பட்டிருப்பாய் என்பதற்கு விளக்கம் 12ஆம் வசனத்தில் இங்கே சொல்லுகிறான். பலனை உனக்கு கொடுக்காத இந்த பூமி, இரண்டாவது நீ நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய்ன்னு சொல்கிறான். புரிஞ்சுக்கிட்டான். 13ஆம் வசனத்தில் அவன் கதறுகிறான், ஆண்டவரே இந்த தண்டனை எனக்கு
சகிக்க முடியாது. 13ஆம் வசனம், அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு கிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது என்று சொல்லி கதறுகிறான். ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ள இருப்பாருங்க. 14ஆம் வசனத்துல அங்கே அவனை அவன் கதறுகிறான். 14ஆம் வசனம். 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறான் என்பதை பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போனாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போடுகிறார். இது எதை காட்டுகிறது சொன்னால், தேவன் மறுபடியும் காயினை தன் பக்கமாய் சேர்க்க விரும்புகிறார். அதான் அவனுடைய ஆசை. காயினை அப்படியே துரத்தி விடுவது அவருடைய நோக்கம் அல்ல. சாபத்தை பெற்றுக்கொண்டான், உண்மைதான். எப்படி ஆதாமும் ஏவாளும் சாபத்தை பெற்றுக்கொண்டார்களோ அப்படி இருந்தாலும் அவங்க யாரை தொழுது கொள்கிறவங்களாங்க இருந்தாங்க? ஆண்டவரை தொழுது கொள்கிறவங்களா இருந்தாங்க. ஆனால் காயின் என்ன பண்ணினான் என்று சொன்னால், அங்கே ஏற்கனவே அவன் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், நீர் என்னை துரத்தி விடுகிறீர் என்று சொல்கிறான். ஆண்டவர் அவனை துரத்தல, அவனை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். 15ஆம் வசனத்தில் அதனுடைய காரியத்தை அவர் காட்டுகிறார். அவனுக்கு ஒரு அடையாளத்தை போடுகிறார். அவனுக்கு அழிவு வராதபடிக்கு பாதுகாக்கும்படியாக அவனுக்கு பாதுகாப்பை இங்கே உண்டாக்குகிறார். ஆனால் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போகிறான். தேவன் அவனை துரத்தவில்லை, அவனே தான் தேவனை விட்டு விலகி போகிறான். நான் அடிக்கடி காயினை பற்றி யோசிக்கும் ஒரு காரியம், அதே போல யூதாஸ் காரியத்தை பற்றி யோசிக்கிற காரியம் சொன்னா, தேவன் அவர்கள் என்ன பண்ணல, துரத்தி விடவே இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். எல்லா சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையானாலும் அவரிடத்திலே ஓடி வருகிற மனுஷன். சங்கீதம் 2 கடைசியிலே சொல்லும் பொழுது, அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறவன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே, அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லப்படும். அவரை கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். அவருடைய சமூகத்தில் ஓடி வருகிற சில பிள்ளைகளை பெற்றோர் அடிக்கும் பொழுது அவங்க காலையை வந்து கட்டி பிடிச்சிடும். சில பிள்ளைங்க என்ன பண்ணும், ஓடி போயிடும். ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் நம்மை அடிப்பது போல தோன்றினாலும் அவரை அண்டிக் கொள்வதுதான் அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவர் யாரையுமே விரட்டவில்லை. ஆனால் காயின் சொல்கிறார், நீ என்னை துரத்தி விடுகிறீர் என்று சொல்கிறார். துரத்தி விடுகிறீர். ரோமர் 9ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். அடுத்த ஒரு நபரை இங்கே பார்க்க போகிறோம். ஒரு சில நபர்களை நம்ம பார்த்து முடிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை உணர வேண்டும். பிசாசு நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் உன்னை நேசிக்கல, அவர் உண்மையிலே பிரியமாய் இல்லை, அவனை நேசிக்கிறார், இவனை நேசிக்கிறார், உன்னை நேசிக்கவில்லை என்று சொல்லுங்க. ஆனால் அது உண்மை அல்ல. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் சொன்னா, நான் அந்த ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவரிடத்தில். இப்போ அதனால்தான் ஆண்டு சொல்கிறார், கேள் என்று சொல்லுகிறார், நீ இதை செய் என்று சொல்லுகிறார். அவர் செய்ய சொல்லுகிறதை நான் செய்ய வேண்டும். ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இன்னொரு மனுஷனை பற்றி வாசிக்கிறோம். ஆண்டவர் தான் அந்த மனுஷனை வெறுப்பது போல அந்த வசனம் எழுதப்பட்டிருக்குது. அநேக நேரத்தில் ஆண்டவர் அப்படித்தான் சொல்றார், நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன், இன்னொருவனை வெறுக்கிறேன் சொல்கிறார். வாசிக்கலாமா? ரோமர் 9:13. அப்பொழுது யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொல்லி பவுல் அதை எடுத்து எழுதுகிறார். அந்த இடத்துல வாசிங்கன்னா, யாக்கோபை தேவன் சிநேகிக்கிறார், ஏசாவையோ தேவன் வெறுக்கிறார். ஆண்டவர் யாரையாவது வெறுத்தது உண்டான்னு சொன்னா யாரையுமே அவர் வெறுத்தது கிடையாது. ஆனா வேதம் அப்படித்தான் சொல்கிறது. ஆதியாகமம் 28வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 25வது அதிகாரம் நினைக்கும். ஈசாக்கினுடைய பிள்ளைகள் யாக்கோவும் ஏசாவும் அந்த 34வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 25வது அதிகாரம் 34வது வசனம்.
அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூலியும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். சாப்பிட்டோன்னே எஞ்சி தானே போகணும், இல்லை? அதுவா எழுதியிருக்கு அந்த இடத்துல. சாப்பிட்டோன்னே நம்ம எஞ்சி தான் போவோம். அதை பற்றி அங்கே எழுதலை. ஏன் அது குறிப்பாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது? அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டானா, அதற்கு முன்பதாக அவன் என்ன சொல்லுகிறான் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவன் ஏசாவுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்திருந்தான். அவன் மூத்த பையன். சொல்ல போனா ரெட்ட பிள்ளைங்க. ரெட்ட பிள்ளைல மூத்த பையன் யார் தான்? இந்த ஏசா. யாக்கோபு அவனுக்கு பின்னாடி பிறந்தான். குதிங்கால பிடிச்சுக்கிட்டே பிறந்தான் தான் வேதம் சொல்லுகிறது. அப்ப இவன் முன்னாடி வர ட்ரை பண்ணியிருப்பான் போல. யார் முன்னாடி வந்தாச்சு? ஏசா முன்னாடி வந்து. அவ்வளவு பக்கத்தில் இருந்தாலும் ஏசாவுக்கு முதன்மையாய் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவன் சேஷ்டபுத்திர பாகம், அதாவது தகப்பனுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டு. அடுத்த தகப்பனுடைய பெயரை அவன் சுமக்கும் ஒரு மனிதன். அவன் சேஷ்டபுத்திர பாகம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லாக்கியம் அது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே. அப்ப அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை பார்க்கலாம். ஒரு நாள் பசியாக வருகிறான். ஏசா வேட்டைக்காரன். வேட்டைக்கு போய்விட்டு பசியாக வருகிறான். யாக்கோபு என்ன வேலை பார்த்தான்? ஆடு மேய்க்கிறவன். வீட்டிலே அவன் இருக்கிறான். அம்மாவுக்கு செல்ல பிள்ளையா இருந்தான். ஆனா யாக்கோபுக்கு ஒரு ஆசை என்னன்னு சொன்னா, தனக்கு எது வேண்டும்? என்னங்க ஒன்னாதானே பிறந்தோம் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம். நான் எப்படிதான் பிறந்தேன்? நான் அப்படியே பிடிச்சிட்டே தான் வந்தேன். அடுத்தடுத்து கூட பிறக்கல, ஒன்னாதான் பிறந்தோம். எனக்கு எது வேண்டும்? சேஷ்டபுத்திர பாகம் வேண்டும். அவன் அதை ஆசைப்பட்டான். அதனாலே அவன் வேற என்னெல்லாம் செய்தான்னு தெரியாது. அண்ணனுக்கு பிரியமான பயிற்றங்கூலை அவன் சமைத்து கொண்டிருக்கிறான். அண்ணன் பசியோடு கூட வீட்டுக்கு வருகிறான். 30 ஆசனத்தை வாசிக்கலாம். 29 ஆசனத்துல ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்த போது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். 30வது வசனம். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழில் நான் சாப்பிட கொஞ்சம் தான், இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்று பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். ஒரு வாய்ப்பு தேடிக்கிட்டே இருக்கிறான். சொல்லுகிறான், எனக்கு அதை விற்று போடு, எனக்கு வேண்டும். எதுக்கு பதிலாக எது கேட்கிறான்? பயிற்றங்கூழுக்கு பதிலாக சேஷ்டபுத்திர பாகத்தை கேட்கிறான். எவ்வளவு கொடுமையான அது. ஆனா அண்ணனுடைய பலவீனத்தை அவன் அறிந்திருந்தான். 32ஆம் வசனம். அதற்கு ஏசா, நான் சாக போகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அதாவது அவன் சம்பாதித்தது கிடையாது, அது விற்கிறதுக்கு அவனுக்கு உரிமையே கிடையாதுங்க. அவன் சம்பாதித்தது கிடையாது. முதல் பிள்ளையாய் பிறந்தது அவன் சம்பாதித்த ஒன்றல்ல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். அவன் எதற்காக அதை விற்கிறான்? ஒருவேளை போஜனத்திற்காக, தன் பசியை ஆற்றும் இந்த கூழுக்காக அவன் சொல்கிறான், அது எனக்கு என்னத்திற்கு, நான் சாக போகிறேன் என்று சொல்கிறான். 33ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். சத்தியம் வாங்கிட்டான். ஏன் சொன்ன, அவனுக்கு உறுதியாக அது வேண்டும் என்பதற்காக. அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். இதை செஞ்சுட்டு தாங்க அவன் சாப்பிட்டான், குடித்தான், எழுந்தான், போயிட்டான். அதை பத்தி அவன் கவலையே படல. அதான் அந்த 34ஆம் வசனத்துல ஆண்டவர் அதை தெளிவா எழுதுகிறான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான், அதை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. அங்கே கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஆண்டவர் அவனை விலக்கவில்லை, அவன் எழுந்து போய்விட்டான். எனக்கு இது என்னத்திற்கு என்று சொல்லி அவன் எழுந்து போய்விட்டான். அவன் ஆண்டுடைய சமூகத்திலே ஆசீர்வாதத்துக்காக ஏங்கினதாக எங்கேயுமே பார்க்கவில்லை. ஆனால் கடைசியில வாசிக்கிறோம், எபிரேயரிலே வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 12வது அதிகாரத்திலே வாசிப்போமானால்
காலம் கடந்த பின்பு, காலம் கடந்த பின்பு கதறுகிறான். வாசிக்கலாமா? எபிரேயர் 12வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன் பாருங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாகுகிறதுனால் அநேக தீட்டுப்படாதபடிக்கும் அப்படி சொல்லிருக்கு. 15ஆம் வசனத்துல முதல் பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, ஒருவனும் வேசிக்கலனாகிய ஏசாவை போல் இருக்க வேண்டாம். நீங்கள் இன்றைக்கு நானும் நீங்கள் இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளையா இருப்பது நாம் சம்பாதித்ததா தேவன் கொடுத்த கிருபையா? தேவன் கொடுத்த கிருபை, மறந்துடாதீங்க. வேற எந்த உலக ஆசீர்வாதத்துக்காக நான் விற்று போட எனக்கு உரிமை கிடையாது. இதை நான் இழக்க எனக்கு உரிமை கிடையாது. தேவன் இதை கிருபையா எனக்கு கொடுத்தா, நான் சம்பாதித்தது அல்ல. இதற்காக ஒரு நயா பைசா கூட நான் கொடுத்தது கிடையாது. இந்த ரட்சிப்பையும் அவர் எனக்கு இலவசமாய் கொடுத்தார். அந்த அழைப்பையும் அவருடைய கிருபையினால் எனக்கு கொடுத்தார். இன்றைக்கு நான் அவருடைய பிள்ளையா இருப்பது அவருடைய கிருபை. இந்த சாக்கியங்களை அனுபவிப்பது அவருடைய கிருபை. அதை நான் இழந்து போக கூடாது. ஆனா ஏசாவை பாருங்களேன், தேவனுடைய கிருபை இழந்து போனான். 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காய் தன் சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சொல்கிறான். வேசிக்கள்ளன் சொல்லப்படும். அதான் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு. இந்த அதிகாரத்தில் 28வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது அவன் இன்னும் மோசமான காரியங்களை செய்கிறவனாக இருக்கிறான். அவர்களை வேதனைப்படுத்துகிறவனாக இருக்கிறான். அதாவது ஏசாவும் யாக்கோவும் அதாவது ஏசா தகப்பனை வேதனைப்படுத்துகிறவனாக, அதாவது கானான் தேசத்தில் இருந்த பெண்களை அவன் திருமணம் பண்ணுகிறான். இஸ்மவேலின் குமார்த்திகளை திருமணம் பண்ணுகிறான். பெற்றோருக்கு மனநோவாய் இருந்த ஒரு மனிதன், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி கவலையே படாத ஒரு மனிதன். ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபையோ நான் சிநேகித்தேன் என்று சொல்லி ஆண்டு சொல்லும் பொழுது, ஆண்டவர் அங்கே குற்றவாளி அல்ல. யார் தான் குற்றவாளி? ஏசா தான் குற்றவாளி. காரணங்கள் ஏராளம் உண்டு. ஆனா ஆண்டு சொல்றாரு, நான் அவனை வெறுக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, அவனுடைய ஒரு செயலும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கவில்லை. தேவன் அவனுக்கு கிருபை கொடுத்தாராம், கிருபை கொடுத்தார். அவனை தன் பக்கமாக இழுத்துக்கொள்ள விரும்பினார். ஆனால் அவன் அதை விரும்பவே இல்லை. இரண்டாவது மனிதன் சவுல் ராஜாவுக்கு வரலாம். எல்லாரும் தெரிந்த மனிதர்கள் தான். இது நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியங்கள். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். சவுல் ராஜாவை பொறுத்தவரையிலே பென்னியமின் கோத்திரத்தை சேர்ந்தவன். கழுதையை காணவில்லை என்று சொல்லி தேடி அலைந்து கொண்டு வருகிறான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சிங்காசனத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேலை ஆளுகை செய்யும்படியான ராஜாங்கத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேலில் அதுவரைக்கும் ராஜாக்களே கிடையாது. அவன் ராஜாவாக மாறுகிறான். தேவன் தான் அவனை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அதற்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஆனால் 13வது அதிகாரத்துக்கு வருவோமானால் 14வது வசனத்திலே அவனை தேவன் தள்ளி விடுகிறார். அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே தள்ளி விடுகிறார். ஆண்டவர் அப்படி செய்கிறாரா? சாதாரணமா அப்படி செய்கிறதில்லை. ஆனால் சவுலுடைய வாழ்க்கையிலே அவன் செய்யக்கூடாததையெல்லாம் செய்கிறபடினாலே அங்கே தள்ளப்படுகிறான். 14வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. சாமுவேல் சவுலிடத்தில் சொல்கிறார், உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார்.
கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொல்கிறார். 15வது அதிகாரம் 28வது வசனத்தில் அடுத்த ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. மற்றொரு முறையும் அவன் கீழ்ப்படியாமல் போகிறான். சாமுவேலுடைய சால்வையை பிடித்து இழுக்கிறான், அது கிழிந்து போயிற்று. 15வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாகி இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாறாவர் மனுஷன் அல்ல என்றார். தான் ஏற்படுத்தின ராஜாவை அவர் தள்ளுகிறார். ஆண்டவர் அப்படி செய்கிறது உண்டானா? அவர் சாதாரணமாய் செய்கிறதில்லை. ஆனா அதற்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சவுலுடைய இருதயத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு முறை கூட தேவன் பக்கமாய் அவன் திரும்பவே இல்லைங்க, கடைசி வரைக்கும். நல்லா கவனிங்க. நான் இதை பற்றி யோசித்து பார்க்கும்போது சவுல் மாத்திரம் திரும்பி வந்திருப்பானால் தேவன் கிருபை வழங்கியிருப்பாரா, வழங்கியிருக்க மாட்டாரா? அதுக்கப்புறம் அவனுக்கு எத்தனை வருஷம் கொடுத்தார்? தாவீதுக்கு 40 வருஷம் கொடுத்த மாதிரி சவுலுக்கு எத்தனை வருஷம் கொடுத்தார்? 40 வருஷம் கொடுத்தாருங்க. சவுல் 40 வருஷம் அரசாண்டான், தாவீது 40 வருஷம் அரசாண்டான், சாலமோனும் 40 வருஷம் அரசாண்டான். அப்ப ஆண்டுகளை ஆண்டவர் குறைக்கவே இல்லை. ஆனா அவனை தள்ளினார் ஆண்டவர். ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவன் மனம் திரும்புவதற்காக தேவன் அவனுக்கு அந்த கடினமான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கிறார். உன்னை நான் தள்ளினேன், உனக்கு பதிலாக வேறொருவனை தெரிந்து கொண்டேன் சொல்லி ஆண்டவர் அவனை சொல்லுகிறார். ஆனாலும் அவன் திரும்பவே இல்லைங்க. அவனுக்கு போட்டியாய் வந்தானோ என்று சொல்லி உணர்ந்து தாவீதை கொலை செய்ய முயற்சி எடுக்கிறான். ஆசாரிகளை கொலை செய்கிறான். தனக்கு விரோதமாய் நின்ற எல்லாரையுமே அவன் கொலை செய்தான். சாமுவேலே பயந்துட்டான். ஏன்னா சவுல் அவ்வளவு கொடுமையானவன். அவன் அதுக்கு பதிலாக என்ன செய்திருக்கலான்னு சொன்னா ஆண்டவரிடத்திலே ஓடி வந்திருக்கலாம். ஓடி வரவே இல்லைங்க. அதான் பார்க்கிறோம். ஏசாவும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவன் யார்கிட்ட வரல. எல்லாம் கடந்து போன பின்னாடி தான் வேதம் சொல்லுது அவன் கண்ணீர்கிட்டு கதறியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். அவனால் திரும்பவே முடியல. அதுதான் மனந்த மாறுதல், திரும்ப முடியல அவனால். அது வரைக்கும் அவன் விலகி 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 ஓடினான். காயினை பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினான். அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சேத்து பிறக்க மட்டும் கர்த்தரை தொழுது கொள்கிற கூட்டம் இல்லாமலே போயிட்டு. அப்ப காயின் யாரை தொழுது கொள்ளவில்லை? கர்த்தரை தொழுது கொள்ளவில்லை. ஆண்டவர் அவன் திரும்பி வரவே இல்லை. ஏசா தேவனிடத்தில் திரும்பி வரவே இல்லை. அதே போல சவுலையும் பார்த்தீங்கன்னா அவன் திரும்பி வரவே இல்லை. கடைசியா தேடினான் ஆண்டவர்ட்ட சாக போறதுக்கு முன்னாடி. அப்ப ஆண்டவர் பேச மாட்டேன்னு சொல்லிட்டார். யார்கிட்ட போனான்? அதாவது குறி சொல்லுகிற இடத்திலே ஓடினான். குறி சொல்லுகிற பெண்களிடத்திலே ஓடினான். ராத்திரி நேரத்தில் தன்னை மூடிக்கொண்டு தன்னை ராஜாவாக காட்டிக்கொள்ளாமல் குறி சொல்லுகிற பெண்ணிடத்திலே போய் கேட்கிறான். சாமுவேலே என்னோட பேசல, ஆண்டவரும் என்னோட பேசலன்னு சொல்லிட்டு அவன் குறி சொல்லுகிற இடத்திலே ஓடினான். எவ்வளவு மோசமா போயிடுச்சு பாருங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதல் அதிகாரத்தை படித்த பொழுது அந்த காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். மற்றொரு மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலரில் ஒருவன், தன்னோடு கூட இருக்கவும் தன்னை பற்றி பிரசங்கம் பண்ணவும் தேவன் அவனை ஏற்படுத்தினார். ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதல் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதல் அதிகாரம் 20ஆம் வசனம். சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறு ஒருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. இந்த கடைசி பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க.
அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன். அதை எடுத்து இன்னொருத்தன் ஆண்டவர் கொடுத்தார். ஆபேல் கொலை செய்யப்பட்டான்றது உண்மைதான். ஒருவேளை ஆபேலுடைய இடத்தை யார் எடுத்திருக்கலாம்? காயின் எடுத்திருக்கலாம். முடியாதுன்னு கிடையாது. ஏசா தனக்கு கொடுக்கப்பட்டதை அவன் இழந்து போனான். சவுல் அதற்கப்புறம் கொடுக்கப்பட்ட 40 ஆண்டுகளில் ஆண்டவருக்கு பிரியமாய் அவன் வாழ்ந்திருந்திருக்கலாம். அவன் திரும்பி வரவே இல்லை. அதே போல இவன் அதை இழந்து போனான். நாண்டு கொண்டும் செத்து போகிறான். ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம். எவ்வளவு மேன்மையான, இங்க பாத்தீங்கன்னா அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்கிறார், உன் கிரீடத்தை வேறொரு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை பற்றி கொண்டு. 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அவனுடைய ஆலோசனை இது. தேவன் என்னை ஒரு நோக்கத்தோடு கூட படைத்தான், என்னை ஒரு நோக்கத்தோடு கூட அழைத்திருக்கிறான், எனக்கென்று சில கிரீடங்களை எனக்காக வைத்திருக்கிறான். அதை வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏசா சொன்னா அது எனக்கு எண்ணத்திற்கு, எனக்கு அது தேவையில்லை. எனக்கு இப்ப வயிறு நிறைஞ்சா போதும், இப்பொழுது என்னுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும். அதாங்க உலகம் சொல்லுகிறது. இப்ப அனுபவிக்காம எந்த வயசுல நீ அனுபவிக்க போகிறாய்? ஆனா ஆண்டவர் நம்மை வேறொரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். தாவீது சவுலை விட மிக மோசமானவன். தாவீது சவுலை விட மிக மோசமானவன் நம்முடைய மனுஷிக்க பார்வையில். அநேக பெண்களை படைத்தவன், வாழ்க்கையிலே விபச்சாரம் செய்தவன், கொலை செய்தவன். அவன் ஆண்டவராலே பாராட்டப்பட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் சொன்னா, எங்கே ஓடி வந்து விழுந்துடுவான்? ஆண்டவரிடத்தில் ஓடி வந்து விழுகிறான். அங்கே 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவன் தேவனுடைய சமூகத்திலே அவன் தரையிலே விழுந்து கிடந்தான் வாசிக்கிறோம். ஒருவேளை தன் பிள்ளைக்காக அது செய்தான் என்பது உண்மைதான். அந்த இடத்துல 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது தன் பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே விழுந்து கிடந்தான். அது எந்த சூழ்நிலை சொன்னா, நாத்தான்வேல் சொல்லிட்டான், உன் பிள்ளை ஆண்டவர் அடிப்பான்னு சொல்லிட்டான். உன் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, ஆனா நீ இருட்டில் செஞ்சது உன் வீட்டில் பகல்ல செய்யப்படும், உன் குடும்பத்தை விட்டு பட்டயம் நீங்காது. இதெல்லாம் சொல்லியிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த கடவுளும் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம் சொல்லலாம். ஆனா தாவீது எங்கே தான் போய் விழுந்து கிடந்தான்? அவருடைய சமூகத்தில் தான் போய் விழுந்துக்கணும். 32வது சங்கீதம் 51வது சங்கீதத்தை வாசிக்கும் போது அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே கதறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னை தள்ளிவிடாதிரும். 51ஆம் சங்கீதம் மட்டும் எடுத்துக்கலாமே. அதில் அவன் சொல்லுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஏன் ஆண்டவர் தாவீதை ஏற்றுக்கொண்டார்? நம்மனா தாவீதை தள்ளி இருப்போம், ஆனால் தாவீதை தேவன் ஏற்றுக்கொண்டார். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், அவன் சொல்கிறான், என்னை தள்ளிவிடாதிரும். 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 51வது சங்கீதம் 11வது வசனம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் வரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்தருளும். உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். கதறுகிற ஒரு மனிதன். அதனால்தான் ஆண்டவர் தாவீதை ஏற்றுக்கொள்கிறார். தாவீதை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லைங்க, தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட அவர் வெட்கப்படவே இல்லை, கொஞ்சம் கூட கஷ்டப்படல.
தாவீதுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது, அன்னைக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரன் என்னோட கூட வந்து பேசும்போது, எவ்வளவு கேவலமா தாவீதை பத்தி பேச முடியும், அவ்வளவு கேவலமா தாவீதை பத்தி பேசுகிறார். அதாவது பைபிள் வந்து ரொம்ப மோசம், ஒரு அசுத்தமான ஒரு புஸ்தகம், அது பரிசுத்த வேதாகம் கிடையாது, சங்கீதத்தை எழுதின தாவீது இவ்வளவு கேவலமானவன் அப்படி சொல்லி பேச. ஆனா தாவீது ஆண்டவர் என்ன சொன்னார்? என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், என் சித்தப்படியெல்லாம் செய்வான். தாவீதின் குமாரன் என்று அவர் இந்த பூமியிலே அழைக்கப்பட்டார். ஏன் ஐயா? மனிதன் கேவலமாய் பேசுகிறான், ஆண்டவர் அவனை புகழ்ந்து பேசுகிற காரணம் ஒன்றே ஒன்றுதான், அவனுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்துட்டார். அது மட்டுமல்ல, அவனை மன்னித்ததற்கு அடையாளமாக அவனை ஏற்றுக்கொள்கிறார். ஒரே ஒரு காரணம், அவன் அவருடைய பாவத்திலே விழுகிறான். அவரிடத்திலே திரும்பி ஓடின மனுஷன், அவரை விட்டு விலகி ஓடினவர்கள் எல்லாரும் கெட்டு போனார்கள். ஆனால் தாவீது மட்டும் திரும்பி ஆண்டவரிடத்திலே ஓடி வருகிறான். மத்திய 26வது அதிகாரத்துக்கு வரலாம். ஆரம்பத்திலே நான் பேதுருவை பற்றி சொல்லிவிட்டேன். இருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே ஏன் ஆண்டவர் அவனை மறுபடியுமாக தன் கையிலே எடுக்கிறார், தன் ஆட்டுக்குட்டிகளை அவன் கையிலே கொடுத்தார் என்று சொன்னான். ஒரே ஒரு காரணம், அவன் மனம் கசந்து அழுதான். வாசிக்கலாமா? நான் 70ஆம் வசனத்தை வாசித்தேன். மத்திய 26ல் 70 வாசித்தோம், 72 வாசித்தோம், 74 வாசித்தோம். அங்கதான் அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். 74 கடைசியில் உடனே சேவல் கூவிற்று. 75வது வசனம், அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். புரியுதா? இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் அவனை பார்த்தார் சொல்லி, பார்த்த உடனே அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்த உடனே அவன் என்ன பண்ணினான்? மனம் கசந்து அழுதான். ஏன் அந்த வார்த்தை பயன்படுத்தும்? அத மனசே கசந்துருச்சுங்க, நொந்துட்டான். நான்லாம் வாழணுமா? இப்படியெல்லாம் பேசினேனே, நான் இனிமே உயிரோட வாழத்தான் வேண்டுமா என்று சொல்லி வாழ்க்கையே கசந்து போனவனாய் கண்ணீர் விட்டு கதறுகிறான். அதனால்தான் ஆண்டவர் அவனை பார்த்தாரு, மனுஷான்னு தெரிஞ்சிச்சு. ஆனா ஒரு தீர்மானம் எடுக்கிறான், இனிமே அவருடைய ஊழியத்தை செய்ய எனக்கு என்ன இல்லை, தகுதியே இல்லைன்னு சொல்ல மறுபடியும் மீன் பிடிக்க ஓடிட்டான். ஆனால் அவனை அங்கே போய் பார்க்கிறார், கடற்கரையிலே பார்த்துதான் ஆண்டவர் அவனிடத்திலே கேட்கிறார், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா பேதுரு? அப்படின்னா என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாய், என் ஆடுகளை மேய்ப்பாய் சொல்லி அவனை தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் ஒரு கிருபை அவன் கையிலே கொடுக்கிறான். அப்போஸ்தலர்களில் அந்த முதல் பிரசங்கத்தை அவன் தான் அங்கே செய்கிறான். அவன் மூலமாக தான் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார். பரலோகத்தின் திறவுகோல் அவன் கையிலே கொடுக்கப்பட்டது. அதை அவனோட பிடுங்கவே இல்லைங்க. தேவன் அற்புதமாய் செய்கிறவர். யாக்கோபு மோசமானவனா நல்லவனா? அவனும் எத்தன் சகோதரனை ஏமாற்றினான், தகப்பனை ஏமாற்றினான், மாமாவை ஏமாற்றினான். அவன் எத்தன். ஆனா அவன் வாழ்க்கையிலே ஒரே ஒரு காரணம், தெரிந்த பகுதி தான் எடுத்து காட்டுகிறேன். 32வது அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம். ஆண்டவரிடத்திலே ஓடி வருகிறான். ஏதோ ஒரு கட்டத்திலே ஆண்டவர் அவனை நெருக்கின நேரத்திலே அவன் தேவனுடைய சமூகத்திலே ஓடி வருகிறான், கதறுகிறான், ராம் முழுவதும் அவரோடு கூட போராடுகிறான். 32வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை முதலாவதாக வாசிக்கிறேன். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், அதாவது குடும்பத்தை அக்கறைப்படுத்திட்டு இவன் மட்டும் தனித்திருக்கிறான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளம் அவனோடு கூட போராடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 29ஆம் வசனம், அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ராம் முழுவதும் தேவனோடு கூட போராடினான். சொல்றார், நீ நான் விட மாட்டேன். அவரே சொல்றாரு, டயர்ட் ஆயிடுச்சு, என்னை விடுப்பா, விடிய போகுது, என்னை விடு, நான் போகிறேன் என்று சொல்கிறார். அவன் சொல்லிட்டான், இல்ல இல்ல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். அதாங்க காரணம். அங்கதாங்க டேர்னிங் பாயிண்ட் நடந்துச்சு. அவனும் எத்தனா இதுவரைக்கும் எத்தனை தான். ஆனா தேவன் அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்பட அவர் வெட்கப்படவில்லை.
ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஆண்டவர் அற்புதமானவர். எரேமியா 17வது அதிகாரம், எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவம் செய்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன், உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்க என்ன சொல்ல இருக்குது? யார் சபிக்கப்பட்ட மனிதன்? கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன். கர்த்தரை விட்டு விலக யோசிக்கிற மனுஷனே சபிக்கப்பட்டவன். அதாங்க. ஏன் அவன் விலகுகிறான்? அந்த வசனத்தினுடைய துவக்கத்தை பாருங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறான், அவன் மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்கிறான். அதாவது மாம்சமானது உலகத்துக்குரிய காரியத்தை பிடிச்சு நம்ம மேல வந்துடலாம்னு நினைக்கிறான். கடவுள் எனக்கு தேவையில்லைங்க, நான் மேலே வருவேன், மனுஷன் எனக்கு இருக்கிறான், எனக்கு பலன் இருக்கிறது, அதை பிடித்து நான் மேலே வருவேன், கர்த்தர் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நினைக்கும் மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி. சிலரை நான் பார்க்கும்போது மனசு கஷ்டமாவே தான் இருக்கு. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியலையே. அதாவது ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம். தாவீது சொல்லும்போது, என்னை குப்பையிலிருந்து தூக்கினீர், புழுதியிலிருந்து என்னை உயர்த்தினீர். அப்படிதான் நம்ம எல்லாரையும் தேவன் தூக்கி எடுத்திருக்கிறார். ஒருவேளை தேவன் மட்டும் அந்த கட்டத்தில் என்னை தூக்கி எடுக்காமல் இருந்திருந்தால் நான் புழுதியோடு புழுதியாய் போயிருப்பேன். நம்முடைய வாழ்க்கை எப்படியோ போயிருந்திருக்கும். தாவீதை யோசித்து பாருங்கள். அவன் ஆடு மேய்த்து ஒரு மேய்ப்பனாகவே மரித்து போயிருப்பான். சவுல் கழுதையை தேடிக்கொண்டு வந்தவன். அவ்வளவுதான் அவளுடைய வாழ்க்கை. எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படிதான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு உயர்ந்த உடனே நாம் யாரை விட்டு விலகுகிற ஒரு எண்ணம் வருகிறது? கர்த்தரை விட்டே விலகுகிற எண்ணம் வருகிறது. அது ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம். ஆண்டவர் இந்த கிருபையின் காலத்தில் என்ன செய்கிறார் சொன்னால், தாமதம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நான் முடிக்க போகிறேன். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய வருகையை பற்றி தான் அந்த இடத்துல பேதுரு எழுதுகிறார். ஆனால் அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் கேலி பண்ணுகிறார்களாம். எதற்காக தாமதிக்கிறாராம்? அந்த 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், முழுமையை வாசிக்கிறேன். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் என்கிட்ட வர வேண்டும். யாரையுமே அவர் புறமே தள்ளுவதில்லை, தள்ள விரும்பவில்லை. அவன் இடத்துல வர வேண்டாம் என்று சொல்லி யாரையும் அவர் நினைக்கவில்லை. விலகி போகிறவனும் தன்னிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே வராமல் போய்விடுகிறோம். அது ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம். ஆலயத்துக்கு வரலாம், ஊழியத்திலே பங்கெடுக்கலாம், அதை பற்றி நான் பேசவில்லை. ஆனால் நம்முடைய உள்ளத்திலே அவரோடு கூட எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம், அவருடைய ஆசீர்வாதத்தை எவ்வளவு மேன்மையாக எண்ணுகிறோம். இந்த சபை கூடி வருதல் என்பது நமக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம். மறந்துடாய், இது மனுஷன் ஏற்படுத்தினதல்ல, தேவன் ஏற்படுத்தினது. இன்றைக்கு வரைக்கும் நாம் ஜீவனோடு இருப்பதற்கு ஒரு காரணம், அதாவது ஆவிக்குரிய நிலைமையிலே விழுந்து போகாமல் இருப்பதற்கு காரணம் சபைதாங்க. எனக்கும் அதே தான் உண்மை. தேவன் என்னை ஒரு வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார். சபை என்ற ஒரு வேலி தேவன் அதை செய்திருக்கிறார். இந்த சபை மட்டும் இல்லையானால் நான் என்றைக்கோ கெட்டு போயிருப்பேன் இந்த உலகத்தில். தேவன் அதை கொடுத்திருக்கிறார். ஆனால் தான் எபிரேயரில் சொல்லும் பொழுது சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிட வேண்டாம் என்று சொல்கிறார். தேவன் நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்தை மேலாக எண்ண வேண்டாம். அவரை விட்டு விலக வேண்டாம். அவர் யாரையும் தள்ளுகிறவர் அல்ல.
ஆனால் கெட்டு போவோமானால் யார் தான் காரணம்? நம்ம தாங்க காரணம். பெரிய ஸ்லாக்கியங்களை இழந்தவர்கள் உண்டு, ஆனால் ஆண்டவரா காரணம் இல்லைங்க, நம்ம தான் காரணம். அதே போல் இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியங்கள் ஏராளம் என்பதை மனதிலே இருத்தி கொண்டு அதை பற்றி கொள்வோம். ஆண்டவரே, தாவீதை போல கதற வேண்டும். தவறுகள் உண்டா? உண்டுங்க. வீழ்ச்சிகள் ஏற்பட முடியுமா? ஏற்பட முடியும். ஆனால் யாரிடத்திலே ஓடி வர வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்திலே ஓடி வந்து மன்னிப்பை மட்டுமல்ல, ஆண்டவரே நான் உம்மோடுக்குள்ள இந்த உறவை நான் காத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி கதறும் பொழுது தேவன் அதற்கு கிருபை கொடுக்கிறார், அதை மேன்மையாக நகுகிறார். ஆனால் ஏசா என்ன பண்ணினான் சொன்னான்? புசித்தான், குடித்தான், எழுந்திருந்தான், போய்விட்டான். இப்படி அலட்சியம் பண்ணினான் சொல்லப்படுறது. அதை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. ஆலயத்துக்கு வர வேண்டும் என்ற எண்ணமே இல்லை, அது எனக்கு முக்கியமே இல்லை. அநேக காரியங்கள் எனக்கு முக்கியமா இருக்கலாம், தேவனுடைய காரியம் எனக்கு முக்கியம் இல்லை என்று சொன்னான். தேவன் அதை கவனித்துக் கொண்டே தான் இருக்கிறார். அவர் வேதனைப்படுகிறவராக இருக்கிறார். ஆனால் இழந்து போகிறவர் யார் என்று சொன்னால், எவன் ஒருவன் விலகி போகிறானோ அவனே தான் இழந்து போகிறவனாக இருக்கிறான். யூதாஸ் காரியத்தை பார்க்கும்போது அதே போல அவன் அப்பத்தை அந்த துணிக்கையை கையிலே வாங்கினான், எழுந்தான், போய்விட்டான். நிறைய இடத்துல அதை வாசிக்கிறோம். அதே போல காயின் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போய்விட்டான். அவங்களாம் திரும்பி வரவே இல்லை. சவுல் திரும்பி வரவே இல்லை. அதுதான் அவளுடைய குற்றம். திரும்பி வந்திருந்திருப்பார்களானால் மறுபடியும் தேவன் அவர்களுக்கு வேறொரு கிருபையை அவர் கொடுத்திருப்பார், மேன்மையான காரியத்தை செய்திருப்பார். தாவீதை நாத்தான் நேரடியாய் முகத்துக்கு நேராய் கடிந்து கொள்கிறான், அங்கேயே விழுகிறான் தாவீது. ராம் முழுவதும் விழுந்து கிடந்தான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாங்க முக்கியம். தேவனுடைய சமூகத்தில் கையும் களவுமாய் பிடிபட்ட பின்பு அல்ல, எப்பொழுதுமே உணர்வு உள்ளவனாய் இருக்க வேண்டும். பேதுரு சேவல் கூவின உடனே நினைவு கூர்ந்தவனாக மனங்கசந்து அழுகிறான். அவனை தாங்க ஆண்டவர் தேடி ஓடி வருகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். தேவனுடைய காரியத்துக்கு நாம் எவ்வளவு முதலிடம் கொடுக்கிறோம், எத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அல்ல ஜாக்கிரதையாய் வாழுகிறோமா என்பதை யோசித்து பார்க்கலாம். ஜெப செய்வோம். தலையில தாழ்த்துறோம். ஒரு நிமிஷம் கண்களையும் மூடி இருக்கலாம். தேவனுடைய மகத்துவமான கிருபைகளை இழந்து விட வேண்டாம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சாக்கியம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தை யோசித்து பாருங்கள். உங்களையோட படித்தவர்கள், வசதி படைத்தவர்கள், நல்லவர்கள் நம்மை விட, அவர்களுக்கு கூட இந்த கிருபைகள் கொடுக்கப்படவில்லை. நமக்கு கிடைத்திருக்கிறது. அது தேவன் நம்மை நேசித்திருக்கிறார். நாம் தேடி வந்தது வேறொன்று, ஆனால் தேவன் நமக்கு கொடுத்ததோ வேறொன்று. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பரத்திற்குரிய ஆசீர்வாதம். தேவனுடைய வசனத்தை நாம் கேட்க தேவன் நமக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை நமக்கு கொடுத்திருக்கிறார். அலட்சியம் பண்ணுகிறோமா? இது என்னத்திற்கு என்று சொல்லுகிறோமா? இதைவிட மனுஷ பலன் மேன்மையானது என்று எண்ணுகிறோமா? கர்த்தரை விட்டு விலகுகிற எண்ணம் உண்டா? அது ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வரவே கொண்டு வராது. இன்னும் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமானால், இன்னும் நான் உம்மை நெருங்கி சேர வேண்டும். தாவீது சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை காண என் கண்களை திறந்துள்ளோம் என்று சொல்லி கேட்கிறார். அவனுக்கு அது கிடைத்தது. ஒவ்வொரு மனுஷனும் யாரெல்லாம் தேடினார்களோ அவள் கிடைத்தது. யாரெல்லாம் அலட்சியம் பண்ணினார்களோ அவள் திரும்பி வர முடியவில்லை. ஏசா கூட கண்ணீர் விட்டு கதறினான். ஆனால் காலம் கடந்து விட்டது. மனம் திரும்புதலை அவனால் காண முடியவில்லை. சவுல் கடைசியாக கர்த்தரை தேடினான். அப்பொழுது அவருடைய சத்தத்தை அவனால் கேட்க முடியவில்லை. குறி சொல்லுகிற பெண்ணிடத்திலே ஓடுகிறான். நான் நினைக்கிறேன் யூதாஸ் கூட யோசித்திருப்பான். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன், பாவம் செய்தேன் சொல்லி கதறுகிறான். ஆனால் திரும்பி வர முடியவில்லை. அது எல்லை தாண்டி விட்டது. அப்படி வேண்டாம்.
தேவன் நம்மோடு கூட பேசும் பொழுதே அவரிடத்தில் ஓடி வந்து விட வேண்டும். தேவன் நம்மை உணர்த்தும் பொழுதே அவரிடத்தில் ஓடி வந்து விட வேண்டும். தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிறதை நாம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். தேவன் செய்ய சொல்லுகிறதை நான் உடனடியாய் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அதற்குள்ளே தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். பெரிய நோக்கங்கள் அவருக்கு உண்டு. உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக நன்றிக்கிறோம். என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீர். அதுதான் உண்மை. இந்த வேதத்திலே ஏசாவை நீர் வெறுக்கவில்லை, ஆனால் வெறுத்தேன் என்று சொல்லுகிறீர். அவனிடத்திலே வந்திருப்பானால் நீர் அவனுக்கென்று அற்புதமான திட்டத்தை நீர் வைத்திருக்கிறீர். ஆனால் அவன் வரவில்லை. ஆண்டவரே, உம்மிடத்திலே ஒரு தீமையும் இல்லை. எல்லா நன்மையான ஈவுகளும் உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உம்மிடத்திலே இருளும் இல்லை, இருளின் நிழலும் இல்லை. நீர் யாரையும் சபிப்பதும் இல்லை. அநேக நேரத்திலே நாங்கள் விலகி போகிறதுனாலே சாபத்தை சம்பாதித்துக் கொள்கிறோம். அதை உணர்ந்து கொள்ள கிருபை தான். காலம் கடந்த பின்பு நாங்கள் கதறுகிறவளா இல்லாமல் வாய்ப்புகள் உள்ள பொழுதே உம்மை நெருங்கி சேர எங்களுக்கு கிருபை தான். அதை புரிந்து கொள்ள பலன் தான். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளில் எங்கள் மத்தியில் வர முடியாமல் போனவர்களுக்காக நாங்கள் நினைக்கிறோம். அவளை நீர் ஆசீர்வதியும். கொண்டு வாரோம். உம்மோடு கூட நெருங்கி சேர கிருபை தாரும். நல்ல வாய்ப்புகளை சரியான காலங்களில் பயன்படுத்திக் கொள்ள பலன் தாரும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படும். எல்லாவற்றையும் கருத்தில் எடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.